சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. ஏய் இனியாசா, அதை பண்ணாத, அதை பண்ணா என் மந்தத்தில் உன்னை கொல்ல வேண்டி வரும். கிஷியோ, நீ என்ன பண்ணாலும் நான் அதை பண்ண தான் போறேன். மந்திர காளி செத்துப்போ. என்ன ஒரு பயங்கரமான காயம். காயம் ரொம்ப பலமாக இருக்கு அக்கா. இதுக்கு மேலே நான் பழைக்க மாட்டேன். இந்த முத்தா என் உடம்புக்குள்ள வச்சு புதைச்சிரு. சரிங்க அக்கா. கக்கோமி, அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு. நான் ஆன்மாக்களின் சாவி தாத்தா. தாத்தா, இந்த சாவியெல்லாம் யார் வாங்க போகிறா? டூரிஸ்ட் யாரும் இந்த சாவியெல்லாம் வாங்க போகிறதில்ல தாத்தா. இதே நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுருக்கீங்க. அது வெறும் சாவி குத்து இல்லை கக்கோமி. அந்த செயினில் இருக்க டிசைன் வந்து ஒரு பழங்கால ரத்னத்தோட டிசைன் கக்கோமி. அதனால் அது ரொம்பவே விலை உயர்ந்தது. சரி, அதெல்லாம் விடுங்க. நாளைக்கு என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு? தாத்தா, நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓ, அது எப்படிமா நான் மறப்பேன்? கண்டிப்பாக நான் இருக்குமா. சரி தாத்தா, நாளைக்கு கண்டிப்பாக எனக்கு பரிசு கொடுக்கணும். உங்களுக்கு எது கிடைச்சாலும் எனக்கு கொடுக்கணும். அதை அதேமா நாளைக்கு இன்னைக்கு தரேன். இந்தா, இது ஒரு மம்மி செய்யப்பட்ட கை. இந்தா மியா, நீ சாப்பிடுத. கக்கோமி, அது பழங்கால பொருள், இப்படிலாம் வேஸ்ட் பண்ணாத. தாத்தா, இந்த மம்மி செய்யப்பட்ட கையில் என்ன தாத்தா இருக்க போகுது? எல்லா பழங்கால பொருளுக்கும் வரலாறு இருக்குமா. நம்ம வீட்டை சுற்றி எத்தனை பழங்கால அம்சங்கள் இருக்கு தெரியுமா உனக்கு? ஃபஸ்ட்டு இரு, நான் ஒன்றா சொல்கிறேன் உன்கிட்ட. இது 1000 ஆண்டுகால பழமையான புனித மரம். அதே மாதிரி இது ஒரு மந்திர புனித கிணறு. தாத்தா, இந்த மாதிரி கதையெல்லாம் நான் வாழ்நாள் முழுக்க கேட்டிருக்கேன் தாத்தா. ஆனால் என்ன நம்ப தான் முடியல. இப்போ என் வயசு 15. இன்னமும் என்னால் அந்த கதையெல்லாம் நம்ப முடியல. சரி தாத்தா, நான் போயிட்டு வரேன். பாய். ஏய் குட்டி பையா, என்ன பண்ணுறாங்க? ஒண்ணுமில்லக்கா. அங்கிட்டலாம் விளையாடக்கூடாது, இந்த சைடு வா. அக்கா, என் ஃபோன் இந்த சைடு வந்துச்சு, அதனால தான் தேடிட்டு இருக்கேன்க்கா. வந்து ஹெல்ப் பண்ணுங்கக்கா, கண்டுபிடிச்சுட்டாங்கக்கா, பயமா இருக்கு எனக்கு. அவன் இந்த மந்திர கணத்துக்குள்ளே எதுவும் போயிட்டானா? எனக்கு தெரியலக்கா, நான் பார்க்கல. இரு, தேடி பாப்பா வெளியே ஃபஸ்ட்டு. அக்கா, கீழே ஏதோ சத்தம் கேட்குதாக்கா, அங்கதாக்கா இருப்பா அவன். சரி, வா போய் பார்க்கலாம். அக்கா, அந்த கிணத்துக்குள்ளதான் சத்தம் கேட்குது, அவன் அங்கதான் இருக்கணும். அது எப்படி அவனாக தான் இருக்கும், நீ கரெக்டாக சொல்கிற? இல்லக்கா, வேற யாரும் இந்த சைட்ல போக மாட்டாங்களே. என்னோட சத்தம். இரு, நான் போய் கிட்ட பார்க்குறேன். அக்கா வாக்கா, ஓடிடலாம். ஏய் இதுடா, அது உன் பயம் தான்டா. பயம் இனிமேல் இங்கிட்டலாம் வரக்கூடாது. இதான் ரொம்ப ஆபத்தான பகுதி. அக்காவே பயந்துட்டாங்க. ஏண்டா, காப்பாற்றின என்னையவே கிண்டல் பண்ணுறியா? இரு ஒன்றா இருக்கு உனக்கு. என்ன மறுபடியும் சத்தம் கேட்குது? அக்கா, அந்த கிணத்துக்குள்ள இருந்ததாக்கா சத்தம் கேட்குது, வாக்கா ஓடிடலாம். இருடா, என்ன இருக்குன்னு பார்ப்போம். அக்கா வேணாக்கா, வாக்கா போயிடலாம் வெளியே. சரி, நீ இங்கே வெளியே நில்லு, நான் போய் பார்க்குறேன். சரிக்கா, போயிட்டு வரேன்க்கா. ஓ, என்னை யாராவது காப்பாற்றுங்க, நான் வெளியே எங்கேயா போகிறேன். ஆமாம், நான் இப்போ எங்கே இருக்கேன்? எந்த இடம் இது? நான் ஃபஸ்ட்டு எப்படியாவது வீட்டை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போகணும். எனக்கு அந்த புனித ரத்தனம் வேண்டும். புனித ரத்தனமா? அப்படின்னா நான் கிணத்துல விழுந்து இப்போ தான் எந்திரிச்சேன். எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. என்ன, உனக்கு தெரியாதா? நான் கிணத்துல விழுந்தப்போ என் மண்டையில் அடிபட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு எல்லாமே வித்தியாசமாக தெரியுது. ஒருவேளை அடிப்படாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் என்னாச்சுன்னு தெரில, நான் இங்கே வந்துட்டேன். நான் எப்படியாச்சும் என் வீட்டுக்கு போகணும். தாத்தா, சோட்டா, எங்கே இருக்கீங்க? வந்து என்னை கூப்பிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ டோக்கியோவில் இல்லைன்னு நினைக்கிறேன். தாத்தா, அப்பா, தம்பி, மியாவ், எங்கே இருக்கீங்க? யாராவது இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு எனக்கு பயமாக இருக்குது, வந்து என்னை கூப்பிட்டு போங்க. ஏய், அந்த புனித மரம் இருக்குது, நான் எப்படியோ வீட்டுக்கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நான் என் வீட்டை கண்டுபிடிச்சிடலாம். என்ன, இந்த மரத்தில் யாரோ ஒரு பையன் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. யாரா இருக்கும் அவன்? அதுவும் அவன் மனுஷன் மாதிரியே இல்லையே, வித்தியாசமாக இருக்கான். இறந்துட்டான்னு நினைக்கிறேன். அவன் காதெல்லாம் பார்க்க மனுஷ கழுது மாதிரியே இல்லை, அது ஒரு பேய் கழுது மாதிரி இருக்கு. இதெல்லாம் யாரும் இல்லை, நம்ம தொட்டு பார்ப்போம் அவனை, எப்போ இருக்கான்னு பார்க்கலாம். ஏ பொண்ணே, நீ அங்கேருந்து தள்ளிப்போ. நான் எதுவுமே பண்ணல, நான் சும்மா தான் நின்றுருந்தேன். நீங்கள் என்னை இப்படி கட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அப்பா, என்னப்பா அந்த பொண்ணு வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டிருக்கு? வெளியூர் பொண்ணாக இருக்குமோ? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நீ எந்த ஊருக்கார பொண்ணு? இங்கே போகிறது வரப்போதான் மாறுவேடத்தில் வந்து எங்களை கண்காணிக்க வந்திருக்கியா? ஆமாப்பா, பார்க்க அப்படிதான் இருக்கு. அந்த பொண்ணு பார்க்க நரி மாதிரி ரொம்ப தந்திரமான பொண்ணா தெரியுறா. ஏப்பா, அப்படிலாம் இல்லைப்பா, நான் வழி தெரியாமல் அங்கே வந்து மாட்டிக்கிட்டேன்ப்பா. கேடா வராங்க, வழி விடுங்க எல்லாரும். இப்போ யாரா வர்றது? என்னை எதுவும் பண்ணாதீங்க, நான் ஒரு பேய் இல்லை, நான் மனுஷி தான். நான் வழி தெரியாமல் அங்கே போய் மாட்டிக்கிட்டேன். அம்மையை சொல்லு, நீ ஒரு உளவாளியாக இருக்கணும், அப்போலாம் நீ ஒரு முட்டாளாக இருக்கணும். அப்படியாப்பட்ட ஆளுகள் தான் இனியாசா காட்டுக்குள்ளே போவாங்க. நம்மள மாதிரி ஏழைகள் இருக்கிற கிராமத்தை யாருங்க அட்டாக் பண்ண போகிறா? அதுவும் சரிதான், ஆனால் நான் உன்னை நல்லா செக் பண்ணால் தான் உன்னை விட முடியும். ஒன்று நீ நல்ல புத்திசாலியாக இருக்கணும், இல்லைன்னா அறவேக்காலாக இருக்கணும்.
இப்போதைக்கு உன்னை விட்றோம், ஆனால் எங்களை எதுவும் தப்பாக நினச்சிக்காத குழந்தாய். சரிங்கய்யா. இது எந்த ஊருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இது கண்டிப்பாக நீ நினைக்கிற டோக்கியோ இல்லை. உங்களுக்கு டோக்கியோ எங்கே இருக்குன்னா தெரியுமா? நான் அங்கே போகணும். எங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக உன்னைய கொண்டு போய் விட்டுருவோம். சரி சகோதரி, இப்போதைக்கு உன்னோட ஜுவலை என்கிட்ட கொடுத்துரு, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். எந்த சுவல்? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதே. புனித சேக்ரட் ஜுவல். அப்படி ஒன்று என்கிட்ட இல்லவே இல்லை. இல்லை சகோதரி, நான் தான் நீ இருக்கிறப்ப உடம்புக்குள்ளே வச்சு உன்னை எரித்தோம். அது இப்போ உடம்புக்குள்ளே தான் இருக்கும். அப்படியா? அங்க பாருங்க, ஒரு மாஸ்டர் நம்மள தாக்க வந்துட்டு இருக்கு. என்கிட்ட அந்த புனித ரத்தினத்தை கொடுத்துருங்க, உங்களை விட்டுறேன். ஏ கியோட்டோ, ஒழுங்கா அந்த புனித ரத்தினத்தை என்கிட்ட கொடுத்துரு. நீங்கள் கேட்குற அந்த புனிதரத்தை நான் என்கிட்ட இல்லை, இருந்தால் உடனே நான் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பேன். இல்லை, அது வான்ட்டு தான் இருக்கு. என்னால் அதை உணர முடியுது. அந்த இது புனித ரத்தினம் வான்ட்டு தான் இருக்கு. கிக்கியோ, நீ எப்படியா தப்பிச்சு ஓடிடு, நாங்கள் அந்த இதை பிடிச்சிக்கிறோம். அந்த மாஸ்டர் நாங்கள் தடுக்கிறோம், நீ எப்படியாவது ஓடிடு. அம்மா, அப்பா, தாத்தா, யாராவது என்னை காப்பாற்றுங்க. ஒழுங்கா அந்த நகையை கொடுத்துருவோனே, நான் உயிரோட விடுவேன். நகையை அந்த புனித நகையை கொடுக்கலன்னா உன்னை கொன்றுவேன். இல்லை, அது என்கிட்ட இல்லை. நீ எப்படி இங்கே தான் வருவேன்னு எனக்கு தெரியும். என் நெஞ்சில் குத்துரு கம்பை மட்டும் எடு. ஏன் எதுக்கு நான் கேட்காத, நான் உன்னை நான் காப்பாத்துறேன். வேணாம், எடுக்காதா, அப்போ இந்த மாஸ்டரை விட மோசமானவன். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு உயிரோட தப்பிச்சு எப்படியாவது நான் வீட்டுக்கு போகணும். இனி நான் பார்த்துக்கிறேன். ஒழுங்கா ஓடிடு, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன். இனியாசா, நீ என்ன பண்ணாலும் என்ன கொல்ல முடியாது. வகுத்து கிழிச்சு நானே அந்த புனித கல்லை எடுத்துக்கிறேன். இப்ப நான் உன்னோட பலசாலியாயிட்டேன் இனியாசா. நீ நினைச்சாலும் உன்னால என்ன கொல்ல முடியாது. யாரு சொன்னா என்னால யாரையும் கொல்ல முடியும்? சாவுடா. நன்றி என்னைய காப்பாற்றினதுக்கு. நன்றியெல்லாம் தேவையில்லை. எனக்கு அந்த புனித நகையை கொடுத்துரு. உன்னை இதே மாதிரி அடிச்சு கொல்லாம விடுறேன். நான் நீ நல்லவன்ல நினச்சேன், நீ என்ன இவ்வளோ மோசமானவனா இருக்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பாட்டில் நம்ம மீதி பக்கத்தை பார்க்கலாம். பாய்.